வணக்கம் நண்பர்களே, உரிமை குரல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி என்ன தலைப்பில் பயணிக்க இருக்கிறது என்பதை பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவை ஆளப்போவது யார் என்பதை தீர்மானிக்கும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கின்றன. தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை காக்கவும் நலத்திட்டங்களை கேட்டு வாங்கி வரவும் நம் மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் முக்கியம் என்பதால் தான் ஒவ்வொரு கட்சிகளுமே எப்படியாவது ஜெயித்து அதிக எம்பிக்களை பெற்றுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு களத்தில் இறங்கி இருக்கின்றன. அதுவும் தமிழகத்தில் தேர்தல் ஃபீவர் கொஞ்சம் அதிகமாகவே அனல் வீசிக் கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சியான திமுக மக்களுக்கு செய்யும் அட்டூழியங்களை எடுத்துச் சொல்லி மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் அதிமுக ஒருபுறம் களத்தில் இறங்கி கன ஜோராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சியாக இருந்தாலும் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகி கொண்டிருக்கும் அதிமுகவை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் விழிவுதுங்கி தட்டு தடுமாறிக் கொண்டிருக்கிறது திமுக. இந்த இடத்தில் நானும் ரவுடிதான் என்று வாண்டடாக வந்து வண்டியில் ஏறிக்கொண்டிருக்கிறது பாஜக. ஆனால் களத்தில் பாஜக என்ற ஒரு கட்சியையே மக்கள் மதிக்கவில்லை, கவனிக்கவும் இல்லை. அதனால்தான் இன்னமும் அதிமுக விசஸ் திமுக என்ற போட்டிதான் களத்தில் இருக்கிறது. இந்த சூழலில் தான் தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கும் அதிமுக விசஸ் திமுக என்ற அரசியல் போரில் இறுதி வெற்றியை தீர்மானிக்க போவது எது என்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. போதைப் பொருள் கலாச்சாரத்தை கடைக்கோடி கிராமம் வரை பரவவிட்ட திமுகவின் தெனாவெட்டா, முதலீடு என்ற பெயரில் நாடு நாடாக டூர் போய் வந்த முதல்வரின் ஜாலி பயணங்களா, பல பெண்களின் தாலியை அறுத்த கள்ளச்சாராய மரணங்களா, பால் விலை உயர்வா, மின்கட்டண உயர்வா, உரிமை தொகை மறுக்கப்பட்ட பெண்களின் கோபமா, ஊழல் செய்து பதவியை இழந்து தவிக்கும் அமைச்சர்களா? எது இந்த தேர்தல் வெற்றியை தீர்மானிக்க போகிறது? அல்லது மக்களுக்காக பாடுபட்ட அதிமுகவே எங்களை ஆண்டிருக்கலாம் என்ற மக்களின் எண்ணங்களா? விவசாயிகளை பாதுகாத்த எடப்பாடி கே பழனிசாமியின் நிர்வாக திறமையா? எந்த பிரச்சனை என்றாலும் மக்களோடு மக்களாக களத்திற்கு வரும் அதிமுகவின் அரவணைப்பா? எது இந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை தீர்மானிக்க போகிறது என்று அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் டே உரிமை குரல் நிகழ்ச்சி. வலுக்கும் அதிமுக வெர்சஸ் திமுக மோதல், மக்கள் ஆதரவு யாருக்கு? இந்த தலைப்பில் தான் விவாதத்தை முன்னகர்த்த இருக்கின்றோம். விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். அரசு ஆதரவாளர் முனைவர் காமாட்சி நாயுடு, அரசியல் விமர்சகர்கள் பொன் வில்சன், சி அக்னீஸ்வரன், இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவில் இருந்து ஆவடிக்குமார் இணைய இருக்கின்றார். நால்வரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அக்னி சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். மக்கள் ஆதரவு யாருக்கு? தேர்தல் களம் பரபரப்பாக இருக்குது. ஒவ்வொரு நாள் பிரச்சாரத்திலும் புதிய புதிய விஷயங்கள் பேசு பொருளாக மாறிட்டே இருக்குது. மக்கள் கவனிச்சுட்டே இருக்கிறாங்க இல்லையா? இதை கண்டிப்பாக மக்கள் 2021 திமுகவை ஆட்சியில் அதிகாரத்தை கொடுக்கும்போது 520 வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்து தான் வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இது அதில் எத்தனை பேர் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, எத்தனை தான் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. சரி, நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டா போகிற இடத்துல எல்லாம் பெண்கள் எதை பற்றி கேள்வி கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு 1000 ரூபா உரிமை தொகை வரலை அப்படின்றாங்க. இந்த பணம் கொடுப்பதே ஒரு தவறான கலாச்சாரம் என்று நம்புகிறவன் நான். ஆனால் அரசு பணத்தை கொடுக்கறதுல கூட தகுதியை தீர்மானிச்சிருக்காங்க பாருங்க. இது இந்த பரப்புரையில் அவர்களுக்கு செம அடி விழுந்திருக்குது. அது என்னன்னு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க முதல்ல 1,06,54,000 பேர் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த மனுக்கள்லாம் பரிசீலிக்கப்பட்டு யார் பணத்தை, மக்கள் பணத்தை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பரிசீலனை, தகுதி நிர்ணயம், ஒரு பெண்களுக்கு தகுதியை தீர்மானிச்சது திமுக அரசாங்கம் தான். இதுதான் இன்னைக்கு 2024 தேர்தல் பரப்புரையின் போது அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருந்து. அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகைன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டுமே உரிமை தொகையை கொடுத்தாங்க. அப்போ விமர்சனம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சில மாதங்கள் அந்த பிரச்சனை அமைதி நிலையில இருந்தது அப்படின்றத பாக்குறோம். மீண்டும் இந்த விஷயம் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கிடுச்சா? ஆமா, அது அமைதி நிலையில எப்பயுமே இருக்காது. ஏன்னு கேட்டா,
நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அல்லது 12,000 மொத்தமா கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இங்க மாதம் மாதம் என்று கொடுக்கிற போது அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மருமகள் மாமியாருக்காக விட்டு கொடுத்திருக்க வேணும், அல்லது மாமியாருக்காக மருமக விட்டு கொடுத்திருக்கணும். நான் கேட்கிறேன், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களே விட்டு கொடுத்திருப்பாங்களா? அவங்களுக்கு கிடைக்குது எனக்கு கிடைக்கலன்ற ஆதங்கம் உள்ள இருக்கும்ல. அப்ப இந்த குமுறல்கள் எல்லாம், அப்பா வாங்கப்பா என்னைக்காவது ஒரு நாள் நீ என்கிட்ட ஓட்டு கேட்க வருவீல, அன்னைக்கு நான் வச்சுக்கிறேன் உன்கிட்ட பேசுறேன்னு சொல்லி இன்னைக்கு கேட்டிருக்கிறாங்க. இதுதான் உண்மையான ஜனநாயகம். நீங்கள் எங்களுக்கு எதிராக நீங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிற போது செஞ்சீங்கன்னா அதை நாங்க நீங்கள் வீதிக்கு வர வேண்டிய காலம் வரும், அப்பொழுது கேட்கிறோம் என்பதுதான் உண்மையான ஜனநாயகம். அது அரசியல் இவ்வளவு விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க, அதனால் பெண்கள் கேட்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். இப்ப இது மக்கள் அமைதியா நின்னு கவனிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா, அல்லது அரசுக்கு எதிராக மக்கள் பேச தொடங்கிட்டாங்கன்னு எடுக்கலாமா? இதை அரசுக்கு எதிராக எல்லாவற்றையும் ஐயா பேராசிரியர் காமாட்சி நாயுடு அவர்கள் இங்கு தேனாரும் பாலாரும் ஓடுகிறது, இங்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு கேட்டா ரெண்ட சொல்லுவார். ஒன்னு காலையில சிற்றுண்டி கொடுத்தோம், இன்னொன்னு பெண்களுக்கு இலவச பயணம், இன்னொன்னு 1000 ரூபாய் கலைஞர் உரிமை மகளிர் தொகை. அந்த உரிமையை கட் பண்ணி எடுத்துட்டீங்களே சாமி, நீங்க தான். என்ன உரிமையை கட் பண்ணிட்டாங்க? அதுதான் எல்லா தகுதியே இல்லைன்றீங்களே பெண்களுக்கு, அதுவே உரிமை தானே. நான் பெண்ணாக பிறந்ததே இந்த மாநிலத்திற்கு தவ செயல். அது ஆக பெண்ணினுடைய பொறுமையினால் தான் நம்மள இவ்வளவு தூரத்துக்கு இந்த மக்கள் சுபிட்சாக இருப்பதற்கு பெண் என்றால் பொறுமை, பெண் என்றால் அமைதி, பெண் என்றால் செல்வி ஜெயலலிதா போற ஆளுமை மிக்க திறன். அவர்களே நீங்கள் பெண்களுக்கு தகுதியை தீர்மானிச்சிருக்கீங்களே திமுக. அப்போ தந்தை பெரியார் பெயரை நீங்கள் அவமதித்திருக்கீங்க. பெண்கள் மாநாடு நடத்தினார் எங்க இதுல செங்கல்பட்டுல 29ல. அப்போ நீங்க தந்தை பெரியார் பெயரை சொல்லி ஆட்சிக்கு வருகிறீர்கள். பெரியார் பெண்களுக்கு விழிப்புணர்வு வேணும்னு சொன்னாரு, ஆனா நீங்க பெண்களை தகுதியை தீர்மானிக்கிறாங்க. இதுவே இந்த தகுதியே திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய தகுதியை தீர்மானிக்கும் 2024. இந்த தகுதியை தீர்மானிக்குது அப்படின்னும் பொழுது இது எந்த புள்ளியில திமுக வெர்சஸ் அதிமுகன்னு மாறி இருக்கு? தமிழ்நாட்டை பொறுத்தளவுல நாங்க என்னதான் நீங்க டெல்லியில இருந்தாலும் ஆட்சியில இருந்தாலும் எல்லா அரசு இதையும் உங்களுக்கு கீழே அது மேலே ஏறி நீங்கள் சவாரி செய்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மக்களினுடைய கட்டமைப்பை பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் திராவிட கட்சிகள். ஒரு சில பிரச்சனைகள் முரண்பாடுகள் 2 கட்சிகளுக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனால் இன்னைக்கு மக்கள் பார்வையில் மக்களோடு மக்களாக பழகி நின்றது மிக்ஸாம் புயலுக்கு தமிழ்நாட்டில் நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் டெல்லியில இந்தியா கூட்டணியில் இருக்கிறார். ஆனால் நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில் களத்தில் நின்றார். வேட்டியை மடிச்சு கட்டி ஒரு வீர ஆண்மகனாக நின்றார். கூட்டணி பத்தி அவர் கவலைப்படல, அது தேர்தல் வரட்டும். ஆகவே இந்த நிலைப்பாடு மக்களிடத்தில் ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பை பெற்றிருக்கிறது. தமிழகம் என்றால் திராவிட கட்சி, அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கி வைத்த கட்சி திராவிட கட்சிகள் தான். அதிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு சாமானியனும் அங்கு பதவிக்கு வரலாம், ஒரு சாமானியனும் அங்கு வேட்பாளராக நிற்கலாம். இந்த கருணை, இந்த உள்ளம், இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இதுதான் மக்களிடத்தில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இன்னொரு ஆளுகிற கட்சி, நீங்கள் ஆளுகிற கட்சி, அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க, உங்களுக்கு கூட்டம் வரும். நீங்க இவ்வளவு நாள் எல்லா வரியை ஏத்திருக்கிறீங்க, ஆனால் வரியை ஏத்தாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே இருந்திருக்கலாம் என்று மக்கள் 2 மடங்கு திமுகவை விட கூட்டம் வருகிறது. இல்ல அதுதான் ரொம்ப முக்கியமான இடத்துல நிகழ்ந்திருக்கு. வரியே இல்லாத ஒரு விஷயத்தை முந்தைய அதிமுக அரசாங்கம் பண்ணியிருக்கு. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் நீட் விலக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்தா, முன்னாள் முதலமைச்சர் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ரிசர்வேஷன், மருத்துவக் கல்லூரிக்கான ரிசர்வேஷன் எடுத்து வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எய்ம்ஸ் செங்கல்ல எடுத்து வச்சா அதிமுக 11 மருத்துவக் கல்லூரியை எடுத்து வைப்பாங்க. இப்படி இவங்க செய்ய முடியாத விஷயங்களை எடுத்து வைக்கிறப்போ, அதிமுக ஏற்கனவே செஞ்ச சாதனைகளை பட்டியலிடுறப்போ, இத கட்சி சார்பா இல்லாத பொதுமக்கள் யாரு இதை கவனிப்பாங்களா? மக்கள் அரசியல் சார்பு இல்லாதவர்கள், திமுக காரங்க திமுக தலைவர் தான் பெரியவர் என்பார், அதிமுக காரங்க அதிமுக தலைவர் தான் பெரியவங்க. ஆனால் இந்த நடுநிலையாளர்கள், அரசு ஊழியர்கள் யார் பக்கம் சாய்கிறார்களோ அவர்கள் பக்கம் தான் அந்த ஆட்சி அதிகாரம் வழங்கப்படும். இவங்க இப்போ அதிமுக பக்கம் சாயறதுக்கான லாஜிக்கான புள்ளின்னு நீங்க எதை பாக்குறீங்க? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், சொத்து வரி உயர்த்தாத திரு எடப்பாடி பழனிசாமி மின்சார கட்டணத்தை உயர்த்தல. அது மாதிரி 11 மருத்துவக் கல்லூரிக்கு அங்கீகாரம் மத்திய அரசிடம் போராடி பெற்றுக் கொண்டு வந்தார். அதே மாதிரி 6 சட்டக்கல்லூரிகளை உருவாக்கினார், கண்டிகை நீர்த்தேக்கத்தை உருவாக்கினார்.
75 வருஷம் கழிச்சு இவ்வளவு விஷயம் கொண்டு வந்ததற்கு பிறகு 7.5 நடைமுறைப்படுத்தினார். 39 MP யாருக்கு இருந்துச்சு? திமுகவுக்கு தான் இருந்துச்சு. கஜா புயலை கையாண்டார். அது மாதிரி இது மாதிரி எண்ணற்ற செயல்பாடுகள் மக்களுக்கு மக்கள் ஆதரவோடு செய்து காட்டினார். நீங்க என்ன கேட்கிற, அந்த ஒரு செங்கலை கட்டடம் கட்டிட்டீங்களா? 39 நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன பண்ணீங்க? மேகதாது தடுத்து நிறுத்திட்டீங்களா? ஆகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது செய்த சாதனைகளை இவர்கள் செய்யவே இல்லை. ஆனா நாங்க கூட்டணியில் இருக்கிறோம். கடன் 3 லட்சம் கோடி வாங்கிட்டாங்க சார். எல்லா சொத்து வரி, மின்சார கட்டண வரி எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க சார். எல்லாவற்றையும் உயர்த்தியதற்கு பிறகு நாங்கள் தான் மக்கள் ஆதரவோடு இருக்கிறோம்னா உலகம் நம்புமா? இல்ல, கடைசியா ஒரு கேள்வி. 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனைகளை பாஜகவும் சொல்ல தயங்குறாங்க, 3 ஆண்டு கால திமுகவினுடைய சாதனைகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ல தயங்குறார் அப்படின்னா இவங்க 2 பேரும் என்ன பாலிடிக்ஸை கையில் எடுத்திருக்கிறாங்க? இந்த பாலிடிக்ஸுக்கு அதிமுகவிலிருந்து என்ன எதிர்வினை கொடுக்கப்பட்டிருக்குது? அந்த எதிர்வினை களத்துல என்னவா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு? அது என்ன எதிர்னா, இப்ப 10 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா அரசு தமிழ்நாட்டை புறக்கணித்திருக்கிறது. அது நிதி பகிர்வா இருக்கட்டும், மத்திய மாநில அரசுகளினுடைய உரிமையா இருக்கட்டும், எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கிறாங்க. ஒண்ணு, அவங்க எதுவுமே செய்யல. 2வது விஷயம், கேட்டா நாங்க எல்லாத்துக்கும் சிலிண்டர் இது கொடுத்தோம். நாங்க சிலிண்டர் கொடுத்தீங்க, 1168 ரூபாய் விலையை ஏத்துனீங்க. டோல் கட்டணம் எல்லாத்தையும் நீங்க உயர்த்திட்டீங்க. அப்ப நீங்க எதையும் குறைச்ச மாதிரியே இல்ல. 2வது, கடைசியா கச்சத்தீவை பற்றி நீங்க எடுத்திருக்கிறீங்களே, அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றார். ஏப்பா, நீங்கெல்லாம் கச்சத்தீவை பத்தி பாஜக பேசலாமா? உங்களுக்கு தகுதி இருக்கா? திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து கொடுத்துருச்சு, 50 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்து கொடுத்துருச்சு. நீங்க 10 வருஷமா ஆட்சி இருந்தீங்களே, அதை நீங்க என்ன பண்ணீங்க? அது செய்யல. அப்போ திரு நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன், வைகோ நாடாளுமன்றத்தில் கேட்கிறாங்க, அதுல சப்ஜுடைஸ் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்றாங்க. செல்வி ஜெயலலிதா அம்மா, நீங்க இலங்கை அரசாங்கத்திட்ட நீங்க அந்தோனியார் கோயிலுக்கு நாங்கள் புதுப்பிக்கணும், ஆகவே எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் தமிழக அரசு சார்பா கேட்டாங்க. அதவே நாடாளுமன்றத்தில் ரத்னவேல் என்பவர் கேட்கிறார். அப்படி கேட்கிற போதும் செல்வி ஜெயலலிதா அம்மா கொடுத்த அந்த கடிதத்திற்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கும் சப்ஜுடைஸ் வருது. ஆனால் நீங்க திரு அண்ணாமலை கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் வருகிறது என்றால் 4 நாளில பதில் வருது சார். அப்ப பிளான்ட் இஷ்யூன்றீங்களா? இது வரலாற்று சதி. 31ஆம் தேதி 3வது மாசம் 2024 அன்னைக்கு கொடுக்கறாங்க சார். ஆனால் அன்னைக்கு எத்தனை மணிக்கு நம்ம மத்திய அரசு அலுவலகம் இருக்கும்? 10 மணிக்கு ஆரம்பிக்குமா? ஆனால் 7:10 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துருச்சு. அப்ப மனுதாரர் குப்புசாமி மகன் அண்ணாமலைக்கு போவதை விட காலையில டைம்ஸ் ஆஃப் இந்தியால 7:10 வந்துருச்சுன்னா அப்ப நீங்க எப்ப மனுதாரர் கொடுத்தீங்க? ஆக இந்த நாடக பொய்யை மக்கள் நம்ப தயாரில்லை. இது தெரிஞ்சுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு தகுதி இல்லை, நீங்க 10 வருஷம் என்ன செஞ்சீங்க, இந்த பம்மாத்தி வேலையை தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. பேசலாம். முனைவர் காமாட்சி நாயுடு, எதிர்க்கட்சி தலைவர் மக்களினுடைய குரலா ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் திமுக அரசாங்கத்தினுடைய பலகீனங்களே தோலுரிச்சு காட்டுறார். இதுவரை எந்த ஒரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லாம திசை திருப்புற வகையில் பல விஷயங்களை நீங்க பேசுறீங்களா? திமுக தரப்பு அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் நீங்களும் இதை அடிக்க ஒரு தடவை 2-3 தடவை இதை உச்சரிச்சிட்டிங்க. 3 ஆண்டு கால சாதனைகள் என்ன திமுக அரசுன்னு. சாதனையில் 1-2ன்னா நாங்கள் வாயில் சொல்லிட முடியும். நாங்கள் ஒரு பெரிய பட்டியலே இருக்கோம். நாங்கள் போட்டது என்னத்தை போய் சொல்றது? 1-2ன்னா சரி, 1-2ன்னா சொல்லுவோம். காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்கோம். அது இன்னைக்கு கனடாக்குள்ள கூட அந்த அரசு அந்த திட்டத்தை கொண்டு வர்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மகளிருக்கு கொடுத்துருக்கோம், இலவச பாஸ் கொடுத்துருக்கோம். கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கு இலவச இது கொடுக்குறோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தது ஐயா. அதிமுக ஆட்சி காலத்தில் இல்லைன்னு நான் மறுக்கல. நிறுத்திட்டீங்க சார், நிறுத்திட்டீங்க, இங்க பாருங்க, மருத்துவத்தை நிறுத்திட்டீங்க. இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நாட்கள் செல்ல செல்ல எல்லா விலைவாசிகளும் கூடுது. ஐயா, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நேற்று வாங்கின சம்பளம் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வாங்குற சம்பளம் நாளைக்கு இல்லை. படிப்படியாக எல்லாம் சம்பளங்கள் கூடுது, படிப்படியாக விலைவாசிகள் கூடுது. அப்போ இந்த விலைவாசிகள் இதெல்லாம் கூட கூட அதுக்கு தகுந்த ஆட்சியில் விலைவாசி கூடிச்சுன்றீங்களா? அதில் என்ன சந்தேகம் இருக்கு? ஏன் தவறு? அதான் எப்படிங்க பெட்ரோல் ஃபியூல் ரேட்ஸ் நீங்கள் பாருங்கள், 102 ரூபா பெட்ரோல் விற்றுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி டீசல் விற்றுக்கிட்டு இருக்கு.
இதை எப்படி கட்டுப்படுத்துவீங்க? இதை கட்டுப்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு முடியாது, ஒன்றிய அரசு தான் அப்புறம் ஏன் பண்ணணும். வாக்குறுதி கொடுத்தீங்க சார் திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னு எப்படி சொன்னோம். நாங்க சொன்னீங்க? ஒரு 2 ரூபாய் குறைச்சிருக்கோம் டீசல். இல்ல இப்ப சொல்லிருக்கீங்க, ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க முடியாது இப்ப சொல்றீங்க. இல்லங்க, இல்ல நாங்க என்னென்ன இங்க நாங்க சொன்னோமோ, இப்ப நாங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கோமோ, இல்ல பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முடியுமா முடியாதா? முடியுங்க, கண்டிப்பா குறைக்கும். முடியாதுன்னு சொன்னீங்களே எப்ப இப்ப முடியாதுன்னு இப்ப சொன்னா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்ல அது ஒன்றிய அரசு பெட்ரோல் டீசல் சார், விலை தமிழ்நாடு அரசு குறைக்க முடியாதுன்னு சொன்னீங்க. சார், தமிழ்நாடு அரசால குறைக்க முடியாது, ஒன்றிய தமிழ்நாடு அரசு அரசாங்கத்தை குறைக்க முடியாது தானே? குறைக்க முடியாது. அப்புறம் எப்படி குறைப்போம்னு சொல்லுது திமுக? ஒன்றிய அரசோட நாங்க கூட்டணியில இருக்கோம்ல, ஒன்று திமுக வரப்போகுது. அவங்க சொல்றாங்க நாங்க குறைப்போம்ன்றாங்க. சார் இங்க நீங்க பாருங்க. 2021 சட்டமன்ற தேர்தலையும் அதே சொன்னாங்க, இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் அதே சொல்றாங்க. ஆனா காமாட்சி நாயுடு என்ன சொல்றாரு? குறைக்க முடியாதுன்றாரு. சார் நாங்க ஒன்றிய அரசுல கூட்டணி வைத்து இருக்கோம். இப்ப வரக்கூடிய என்டிஏ கூட்டணியில இருக்கோம். என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க பெட்ரோல் விலையெல்லாம் குறைச்சிடுவோம், சரிங்களா? அது மாதிரி போன நீங்க அதிமுக ஆட்சியில சொன்னாங்க, நாங்க ஜெயிச்சு வந்தா வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இனாமா கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆமா, 6 சிலிண்டர் எல்லாம் இனாமா கொடுக்கறது. லேப்டாப் கொடுப்பீங்களான்னு கேட்டபோது கொடுக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. கொடுத்தாங்க. மிதிவண்டி கொடுக்க முடியுமான்னு சொல்லும்போது முடியாதுன்னு சொல்லப்போ முடியும்னு நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் சார், எல்லாத்துக்கும் போட்டோவுக்கு போஸ் கொடுக்கலாம் சார். லேப்டாப் கொடுக்கலையா? லேப்டாப் கொடுத்தாங்க. எவ்வளவு கொடுத்தீங்க? அதிமுக ஆட்சி காலத்துல சொன்ன வாக்குறுதிகள் பாருங்க, செய்யப்படலன்னு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த லேப்டாப் உடைய காஸ்ட் என்ன? அந்த லேப்டாப் கொடுத்தோம். டேப்லெட் தரீங்களே, ஏன் தரல? நாங்க தருவோங்க. எப்ப தருவீங்க? நம்ம இந்த எங்க ஆட்சி இருக்குல்ல, ஏற்கனவே அறிவித்ததே நம்மளால தர முடியல, அப்புறம் எப்படி புதிய வாக்குறுதிகளை தர முடியும்? நாங்க இங்க பாருங்க எல்லாமே தருவோம். இப்ப எங்களுக்கு எங்களுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் இன்னைக்கு நிறைய செய்திகளை, மக்களுக்கு நலத்திட்டங்களை நிறைய அறிவிச்சிருக்காங்க. அதுல பாருங்க, நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அதை நாங்களும் சொல்லியிருக்கோம், மத்திய அரசும் ஆட்சியில தானே இருக்கு. இல்லங்க, பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நிதிஷ்குமார் எடுத்துட்டாரு. ஐயா நீங்க ஆனா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்ற ஸ்டாலினால ஏன் அதை எடுக்க முடியல? பாருங்க, இது ஒன்றிய அரசு எடுத்தா தான் எடுத்தாங்களா? அவர் எடுத்து அதனால ஒரு பெரிய இன்ஃபேக்ட் உண்டாகாது. இல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஒரு மாநில அரசால் எடுக்க முடியுமா முடியாதா? எடுக்கலாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? அதனால பிராமிஸ் இல்லையா? இதெல்லாம் பொய் வாக்குறுதி இல்லையா? நாங்க ஒன்றிய அரசு தாங்க எடுக்கணும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிதிஷ்குமார் எடுத்து ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டாரு. ஏன் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினால் எடுக்க முடியல? நீங்க நிதிஷ்குமார் சொல்றீங்க, அந்த ஆளு போயிட்டு நீங்க முதலமைச்சர் 9 முறை கட்சி மாறின ஒரு முதலமைச்சர். அது அவங்களுடைய அரசியல். ஆனா மக்கள் அவங்களை ஆதரிச்சு வாக்களிச்சிருக்காங்க. அங்க அது பிரச்சனை கிடையாது. இங்க அது பிரச்சனை கிடையாது. நம்மளால செய்ய முடியாத எதையுமே செய்ய முடியல. ஆனா வாக்குறுதி மட்டும் கொடுக்கிறீங்க. என்ன பேச சொல்றீங்க? நீங்க உங்களுடைய பேச்சில முரண்பாடு இல்ல. இங்க பாருங்க, இது நாங்க மாநிலத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா நாங்க உள் ஒதுக்கீடு தான் செய்ய முடியுமே தவிர, நாங்க எந்த ஜாதி பெரிவாரியான ஜாதி இருக்கோ அந்த ஜாதிகளுக்கு ஒதுக்கீடு எங்களால பண்ண முடியாது. அது ஒன்றிய அரசு எடுத்தால்தான் பார்லிமெண்ட்ல தீர்மானங்கள் நிறைவேற்ற முடியாதான். பாருங்க, பார்லிமெண்ட்ல தீர்மானம் செய்யவே இல்லையே 3 வருஷத்துல. பேச விடலையா? அப்புறம் செய்யவே இல்லையே. கூப்பிட்டு வச்சு 3 வருஷமா செய்யவே இல்லையே. 3 வருஷத்துக்கு நாங்க எப்படிங்க பண்ண முடியும்? எங்களுக்கு எதிரான எங்க ஆட்சி பாத்துட்டு இருக்கக்கூடிய சாதாரண மனுஷன் மாநிலத்துல தானங்க எங்க ஆட்சி, ஒன்றியத்துல யார் ஆட்சி? நிதிஷ்குமாரால எப்படி முடிஞ்சது? அதனால என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இல்ல பிரயோஜனம் இல்லங்க. அரசு தெரியாம இடம் கிடைக்காதா? பணிகள் உங்களுக்கு இடம் கிடைக்காதா? பாருங்க, சட்டம் தெரியாம பேசுறீங்க. இல்ல சட்டத்தை விளக்குங்க. நீங்க அதான் நான் சொல்றேன். சாதாரணமான ஒரு செய்தித்தாளை படிக்கக்கூடிய ஒரு வாசகனுக்கு இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரால் முடியுது, ஸ்டாலினால ஏன் முடியல? ஐயா, மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா ஏற்கனவே ஜாதிய ஒதுக்கீடு இருக்கிறதுல உள் ஒதுக்கீடு பண்றதுக்கு தான் அது பிரயோஜனம். செயல்படுத்துறீங்களா இல்லையா? கிடையாது. எத்தனை ஜாதிகள் இங்க இருக்குது, அவங்களுடைய பிரதிநிதித்துவம் என்ன? அந்த தண்ட கருமாந்திரம் எங்களுக்கு வேண்டியது. அதனால உபயோகம் வேணும். நாங்க அறிக்கையில சொல்றோம், நாங்க ஒன்றிய அரசு பண்ணி எடுப்போம். ஒரு பக்கம் நிதிஷ்குமார உரிமையில பேசுறீங்க, தண்ட கருமாந்திரம்ன்றீங்க. இந்த வார்த்தையில அன்பார்லிமெண்டரி வேர்ட். இங்க பாருங்க, இங்க இன்றைக்கு திருப்பி வாங்குங்க. நீங்க நாங்க வாங்கிட்டேங்க. முடிச்சிடலாம். ஒரு விஷயம்,
நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில கொடுக்குறீங்க. இன்னொன்னு 3 ஆண்டுகள்ல நீங்க என்ன செஞ்சோன்னு சொன்னா அதை நம்மளால விளக்க முடியல. மூணாவது விஷயம் என்னன்னா, ஒரு மாநில அரசினுடைய அதிகாரம் இதுதான் தெரிஞ்சும் அதை தாண்டிய ஃபேக்கான ப்ராமிசஸ் நீ கொடுக்குறீங்க இல்லையா? நாங்க ஒன்றிய அரசோட ஃபைட் பண்ணி இதெல்லாம் செய்ய வைப்போங்கிறதுக்காக தான் எதுவுமே சொல்லலையே. ஒன்றிய அரசுனா யார சொல்லுவீங்க நீங்க? இப்போ யார் ஆட்சிக்கு வருவாங்க நினைக்கிறீங்க? பாருங்க, இப்போ கொடுத்திருக்கக்கூடிய நாங்க கொடுத்திருக்க இந்த தேர்தல் அறிக்கை இதே பாருங்க. இது இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய திரு ராகுல்ஜி அவங்க, அதாவது காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை, இந்த தேர்தல் அறிக்கையும் நாங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையும் ஒண்ணுதான். புரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த மாநிலங்கள் புதிய கல்விக் கொள்கையை விரும்புதோ அந்த மாநிலங்களுக்கு மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நீட் எந்தெந்த மாநிலங்கள் அவங்களுக்கே தேவையான நீட்ல விலக்கு வேணும்னு சொல்றாங்க. பாருங்க, நாடு முழுவதும் இந்தியாவுல யாரெல்லாம் நீட் விலக்கு வேணும்னு எந்தெந்த மாநிலங்கள்லாம் சொல்லுது? இங்க பாருங்க, எந்த மாநிலமும் எந்தெந்த மாநிலங்கள் கேக்குது? இல்ல தமிழ்நாடு கேக்குது. தமிழ்நாடு இந்தியாவுல எந்தெந்த மாநிலங்கள்லாம் கேக்குது நீட் விலக்கு வேணும்? நீட் விலக்கு வேணும்னு மற்ற மாநிலங்கள் கேட்கல. ஆனா ராகுல் காந்தி அவருடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாரு? நீட் விலக்கு கேட்கக்கூடிய மாநிலங்களுக்கு கொடுப்போம்ன்றாரு. ஆமா, யாரும் கேட்காத பொழுது பெரும்பான்மை யாரும் கேட்கலன்னு முடிச்சிருவாங்களே. அப்படி இல்ல. தமிழ்நாடு உச்சநீதிமன்றத்துடைய வழக்குல இருக்கக்கூடிய தீர்ப்பு தான். மற்ற மாநிலங்கள்லாம் கேட்காத பொழுது தமிழ்நாடு மட்டும் ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்பிரஷன்லாம் கிடையாது. அது ஏற்கனவே பார்லிமெண்ட்ல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுனால அதை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி அந்த ஆர்டரை வாங்கினாங்க. இப்ப நாங்க பார்லிமெண்ட்ல தீர்மானம் இது விலக்கு அளிக்கப்படும் தமிழ்நாட்டுக்குன்னு ஆர்டர் வாங்கிடுவோம். இதான் ஃபேக் ப்ராமிசஸ்ன்றாங்க. உச்சநீதிமன்றம் வழக்கு முடிச்சிருச்சு. இங்க பாருங்க, நீங்க வாங்குவீங்க. நாங்க அதுதான் அரசு, ஒன்றிய அரசு நாங்க அமைப்போம். இல்ல உச்சநீதிமன்றத்தை பாஜகவாலே முடியலையே. பாஜக இப்போ மத்தியில தான் ஆட்சியில் இருக்கிறாங்க சார். பாஜகனால முடியாது சார். என்ன பாஜக இப்பதானங்க இருக்கு. ஆமா, 4ஆம் தேதிக்கு அப்புறம் யாரு வருவா? பொறுத்திருந்து பார்க்கலாம். வில்சன் என்னங்க அதுல என்ன பேசவே விடல. நான் இவ்வளவு தூரம் எடுத்து வந்திருக்கேன். இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு. பாத்துக்கோங்க. வில்சன், உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்ற முதல் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்துல உச்சபட்சமா இருக்குதா? இல்லை, திமுக எப்படின்னா தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி திமுக கூட்டணி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணி அமைப்பது, இதில் எல்லாம் முன்னணியில் இருந்துச்சு. அது யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. திமுக கூட்டணி அப்படின்னா 2019 இயற்கையாக அவங்க ஒன்றா இருக்கிற கூட்டணி, அது அப்படியே இருந்துச்சு. அவங்களுக்குள்ள 1008 மனக்கசப்புகள் ஏற்பட்டுச்சு. ஏற்கனவே 12 மணி நேரம் வேலை கொடுக்கும்போது, அதே மாதிரி திருமண மண்டபத்தில் குடிக்கு அனுமதி, இப்படி சொல்லும்போதெல்லாம் அங்கே மிகப்பெரிய நெருடல் இருந்துச்சு ஒவ்வொரு கட்சியும், கம்யூனிஸ்ட் உட்பட. அதே மாதிரி வேங்கை வயல் பிரச்சனையில் இன்றைக்கு வரைக்கும் அவ்வளோண்டு சின்ன கிராமத்தில் போய் யார் அந்த குற்றம் செய்தாங்க இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கலன்னு அப்படி நடிக்கிறாங்க அரசாங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அந்த கூட்டணியில் இருக்கிற பட்டியலின மக்களுக்காகவே இருந்துச்சு. அதில் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நெருடல் இருந்துச்சு. அதே நேரத்தில் முன்னாள் பாரத பிரதமரை கொலை செய்த குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்ட பிறகு அது நியாயமான முறையில் விடுதலை செய்யப்பட்டார்கள், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒரு முதலமைச்சர் அந்த குற்றவாளியை கட்டிப்பிடித்து கொஞ்சும் பொழுது அது ஒரு நெருடல் தேசிய கட்சியான காங்கிரஸுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு தான் அந்த கூட்டணியில் இருந்தாங்க. சரி, வெற்றி தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்குதே, நம்ம ஏன் அதை விடணும் அப்படின்றதுக்காக மனக்குமுறல் இருக்கும்போது அந்த கூட்டணியில் இருந்தாங்க, இன்க்ளூடிங் வைகோ. அதாவது ஒரு ராஜ்யசபா கொடுத்து ஒரு தொகுதி கொடுத்தவங்களுக்கு இன்றைக்கு ஒரு தொகுதி கொடுத்துட்டு அங்கேயே தன் சொந்த மகனையே கூட அட வைக்கும்போது கூட அந்த கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா காரணம் அதுதான். எல்லாத்துக்கும் கட்டுண்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த நேரத்தில் அதனால அது ஒரு முன்னாடி இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க சொல்ற இந்த முரண்பாடுகள், இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பனிப்போர், இது எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு ஒரு அரசியலை பிரச்சாரத்தை ஸ்டாலின் முன்வைக்கிறாரா? ஏன்னா ஜாபர் சாதிக் விஷயத்தை பத்தி தொட விட மாட்டேன்றாரு. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் எல்லா மக்கள்கிட்டையும் பேசுறாங்க. 1000 ரூபாய் உரிமை தொகையில் அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தியையும் களத்துல மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களினுடைய குமுறல்களை திமுக மறைச்சிட்டு ஒரு அரசியல் பிரச்சாரத்தை பண்ணுது. அதை தான் சொன்னேன். இப்ப என்ன சொன்னா, நான் முதல் கட்டம் என்ன சொன்னா, கட்சியில இருக்கிற ஆக்டிவ் உறுப்பினர்கள், தீவிர உறுப்பினர்கள் அத்தனை பேரும், 2ஆம் கட்ட தலைவர்கள் இருந்து அத்தனை பேரும் அதிருப்தியில் இருக்கிறாங்க அந்த கூட்டணியில். அது ஓட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக மக்கள் மத்தியில் இருக்கிற அதிருப்தி. இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்துட்டு 90% அதை நிறைவேற்றாம உரிமை தொகைன்னு சொல்லி நீங்க சொன்ன மாதிரி 1,14,00,000 பெண்களுக்கு தகுதி தொகை இல்லை. 1,06,00,000 பெண்களுக்கு கொடுத்து 1,14,00,000 பெண்களுக்கு இல்லை.
உங்களுடைய அனுமதியோட நான் காமாட்சி நாயுடு போயிட்டேன். காமாட்சி நாயுடு 1,14,00,000 பேருக்கு இல்ல அதிருப்தியில இருக்கிறாங்க. இந்த அதிருப்தி தேர்தலில் எதிரொலிக்கும்ன்றாரு பொன் வில்சன். இல்லைங்க, அதாவது 1,14,00,000 பேருங்கிறது வந்து என்னன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இல்லை அவங்கெல்லாம். அதுல ஒரு கொஞ்சம் வேணா அது உங்களுடைய கால்குலேஷன். ஆனா கிடைக்கலன்ற அதிருப்தி அவங்கள்ட்ட இருக்கும் இல்லையா? எல்லா பெண்களுக்கு இருக்காதுங்க. முதலமைச்சர் கேக்குறாங்க, உதயநிதி ஸ்டாலின் கேக்குறாங்க. 12 கோடி வாங்குறாங்க ஒரு அம்மா வாங்கு ஒரு திரைப்படத்துல. இல்ல நீங்க அந்த அம்மா 1000 ரூபாய் வரையறையை நான் கேட்கல. நீங்க வைக்கக்கூடிய வரையறையை நான் கேட்கல. 1,14,000 பேருக்கு, சரி 1,14,00,000 பேருக்கு அந்த உரிமை தொகை போய் சேரல. அவங்க ஆதங்கத்துல இருப்பாங்க. அவங்க வேண்டியதில்லை சார். அவங்களுடைய வாக்கு வேணாமா? அவங்களுடைய வாக்கு வேண்டாம் நீங்க சொல்லாதீங்க. அதை யாரு நீங்க சொல்றதுக்கு யாரு வாக்கு வேண்டாம் சொல்றீங்க? நாங்க வேண்டாம் சொல்ல. அவங்க எங்கள்கிட்ட அந்த பணத்தை வாங்க விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். இல்ல இப்ப அவங்களுக்கு கொடுக்கல, அவங்க அதிருப்தியில இருக்காங்க. அவங்களுக்கு அதிருப்தி இல்ல, அவங்க திமுக நான் சொல்றத ஏத்துக்க உடனே வேணாம். தேர்தலுக்கு முன்னாடி ஏப்ரல்ல 2021 அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகைன்னு சொல்லி ரேஷன் கார்டில் உணவுப் பொருட்கள் பெறும் 2,19,00,000 ரேஷன் கார்டில் உணவுப் பொருட்கள் பெறும் அனைத்து குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் மாதம் உண்டு, எனக்கு ஓட்டு போடுங்க சொல்லி ஓட்டை வாங்கிட்டீங்க. வாங்குனீங்களா இல்லையா? இதை ஏத்துக்கிறீங்களா? இது எழுத்துப்பூர்வமா உத்தரவாதம் ஸ்டாலின் கையெழுத்து போட்டு கொடுத்த உத்தரவாதம் தரேன். இப்ப அதுல வந்து இவர் வறுமை கோட்ல இருக்காரு, இவர் வறுமை கோட்ல இல்லன்னு இந்த ஆசையை மக்கள் ஏத்துக்குவாங்களா? என்ன ஓட்ட வாங்கிட்டீங்களா? என்ன ஏமாத்தி சொல்லி ஓட்ட வாங்கிட்டீங்களா? இன்னைக்கு வந்து நீ பணக்காரன் என்னை பிரிக்கிறீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இல்ல நான் கேக்குறது, நீங்க சொல்ற அந்த கால்குலேஷன் படி 1,14,00,000 பேர் இருக்கிறாங்கல்ல, இந்த 1,14,00,000 பெண்கள் திமுகவுக்கு எதிராக நிக்கிறாங்கன்னு ஷுவரா சொல்ல முடியுமா? 100% சொல்ல முடியும். 3,08,00,000 பெண்கள் தானே ஓட்டு போட போறது. ஆனா திமுக அந்த கால்குலேஷனை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்றார் காமாட்சி நாயுடு. இல்ல அததான் சொல்றேன், காமாட்சி நாயுடு ஐயா புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். மக்கள் புரிஞ்சுக்கினாங்க. என்னன்னா ஓட்டு என்கிட்ட வாங்குனீங்க, இன்னைக்கு வந்து நீ உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்க. ஓட்டு வாங்கும்போது சொல்லிய இந்த தகுதி இல்லைன்னு, அதுதானே இப்ப பிரச்சனை. இப்போ காங்கிரஸ் கொடுத்துக்குது பாருங்க, தேர்தல் இருக்கிற என்ன கொடுத்துக்குது, ஏழை பெண்களுக்கு போட்டாங்கல்ல, அது நீங்க போட்டீங்களா? நீங்க போடலையே. அனைத்து பெண்களுக்கும் தானே சொன்னீங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? அப்புறம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? அதை தான் சொல்ற. மக்கள் ஏமாறுறாங்கன்னா நீங்க சொல்றது தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த ஓட்டு திமுகவுக்கு கிடைக்காதுன்றது தெளிவா புரிஞ்சுக்கலாம். அரசு ஊழியர்கள் அவர்களுக்கு நாலேஜ் இல்லாதவங்களா? அரசு ஊழியர்களுக்கு 309வது தேர்தல் வாக்குறுதியா எல்லாருக்கும் பழைய பென்ஷன் திட்டம், 2003 இருக்கிற பென்ஷன் திட்டம் சொன்னீங்களா இல்லையா? சொன்னா லட்சக்கணக்கான ரூபாய் எனக்கு பயன் கிடைக்கும் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அது ஜாக்டோ ஜியோ இன்னைக்கு போராட்டம் பண்ணாங்கல்ல, அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? இல்ல ஜாக்டோ ஜியோ அப்புறம் வந்து செவிலியர்கள் இது எல்லாமே சேர்த்தா ஒரு அவங்க கணக்கு போட்டாலே கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு மேல வரும். அவங்க கணக்கு. போக்குவரத்து தொழிலாளர்கள் நிலுவைத் தொகை முதற்கொண்டு தன் பெண்ணு கல்யாணம் பண்ண முடியல. ஆஹா, ஸ்டாலின் வந்தாருன்னா நம்ம என் பெண்ணை கல்யாணம் பண்ணிடலாம், அவர் கொடுத்துறேன்ட்டாரு, நிலுவைத் தொகையிலிருந்து 15வது பே கமிஷன் கொடுத்துறேன்ட்டாரு, பழைய பென்ஷன் திட்டம் கொடுத்துறேன்ட்டாருன்னு ஓட்டு போட்டாங்களா இல்லையா கண்ணு முடின்னு? அதுதானே மக்களுடைய பார்வைனா. பாமர மக்கள் எனக்கு ஆதாயம் நல்லா கிடைக்கும், அதுவும் ஓசியில கொடுக்க போதில்லை, நான் உழைச்ச பணத்தை கொடுக்க போறாங்க அப்படின் போது அந்த ஆசையோடு தானே கேட்பாங்க. மாணவர் கல்வி கடன் மொத்தமும் ரத்துன்னு சொல்லி சொல்லி ஒரு 2.5 வருஷம் ஆயிடுச்சு இல்ல? மாணவர் கல்வி கடன் ரத்து பண்ணீங்களா? நீங்க சொன்ன மாதிரி லேப்டாப் ஜெயலலிதா அம்மா 30,000 ரூபாய் பெருமானம் உள்ள லேப்டாப் எல்லா மாணவர்களுக்கும் கொடுத்தாங்கல்ல, 11வது 12வது படிக்கிற மாணவர்களுக்கு. நீங்க என்ன சொன்னீங்க, இந்த லேப்டாப்பை விட அட்வான்ஸ்டு கை கணினி டேப் நாங்க கொடுக்குறோம் 10 GB டேட்டாவோட கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? ஒரு ஆளுக்கு கொடுத்தீங்களா? மீண்டும் உங்க அனுமதியோட நான் அவர்கிட்ட விளக்கம் வாங்கிக்கிறேன். காமாட்சி நாயுடு அவர் பொன் வில்சன் சொல்றதுல ரொம்ப லாஜிக்கான வேலிட் பாயிண்ட் இருக்குது. அவர் என்ன சொல்றாரு, அரசு ஊழியர்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க, செவிலியர்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க, ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அதிருப்தியில இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உரிமை தொகை விஷயத்துல பெண்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. 1,14,00,000 பெண்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. மாணவ மாணவிகளுக்கு 3 வருஷமா லேப்டாப் போய் சேரல. புதிய வாக்காளர்கள் அவங்க தான் களத்துக்குள்ள வந்து நிப்பாங்க. அப்போ ஒட்டுமொத்தமான இவ்வளவு பிரம்மாண்டமான அதிருப்தியை திமுகவால சமாளிக்க முடியுமா? சமாளிப்போம். ஐயா. எந்த புள்ளியில சமாளிப்போம்? எந்த புள்ளின்னா
நீங்க சொன்னீங்க இல்லையா, நாங்க வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை தர்றோம்னு சொன்னோம். அது இல்லைன்னு நாங்க மறுப்பதற்கு இல்லை. இல்லன்னு சொல்லிட்டீங்க. இல்லைன்னு சொல்லல. இப்ப எங்களுக்கு தரலன்னு சொல்லிருக்கீங்க. இதுவரை பொருளாதார வசதி இல்ல. பொருளாதார வசதி மேம்பட்ட உடனே அவங்களுக்கு பழைய பென்ஷன் கிடைச்சிடும். பழைய ஓய்வூதியம் எதுக்கு என்ன பேச விட்டுட்டு நீங்களா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. இந்தியா வல்லரசானாலும் இந்த ஒன்றிய அரசு இப்ப இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில அதுவும் நமக்கு கிடைக்காது. ஏன்னா எல்லாமே அவங்களே ஆட்டையை போட்டுக்குவாங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் வராது. சரிங்களா? ஆகையினால நாங்க கண்டிப்பாக கொடுப்போம். பழைய பென்ஷன் அதிருப்தி இருக்குன்றாரு. நீங்க கொடுப்பீங்க, ஒரு வீடு அண்ணன் தம்பி 2 பேரும் அக்கா தங்கச்சி அவங்களுக்கு இவ்வளவு அதிருப்தி இருக்குது. ஏங்க ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அதிருப்தி இருக்கும்போது இந்த நாங்க 3 பேர் உட்கார்ந்துருக்கோம், எங்களுக்குள்ள அதிருப்தி இல்லையா? இதெல்லாம் சகஜங்க. இப்ப இந்த மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, இப்ப திமுக ஓட்டு போட்டாங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்ப நம்ம எதிர்ப்பை காமிச்சு அவர்களை தோற்கடித்தால் மீதி இருக்கிற 2.5 வருஷத்துல பாடம் கத்துக்கிட்டு செய்வாங்க. அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க சொல்றது எனக்கு இன்னொரு கேள்வி வருது. நம்ம பட்டியலிட்ட மாதிரி இவ்வளவு அதிருப்தி அலைகள் இருக்குது. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை எடுத்துக்கிட்டா கூட மார்த்தாண்டத்துல மரக்காணத்துல கள்ளச்சாராயம் குடித்து இருந்தது. ஜாஃபர் சாதிக்குடைய இந்த விஷயத்துல போதைப்பொருள் விவகாரம், இதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களும் இருப்பாங்க இல்லையா? ஆன்டி இன்கம்பன்சின்றது 3 வருஷத்துல உருவாயிடுச்சா? 3 நாள்லயே உருவாகும் இவங்க பண்ண கொடுமைக்கு. என்ன மணல் கொள்ளை எத்தனை லட்சம் கோடி மணல் கொள்ளை. அதாவது கேரளாக்கு இங்கிருந்து எவ்வளவு மணல் கொள்ளை போகுது. அது இவங்க அமைச்சரே போன பிரச்சாரத்திலே பேசினார்ல. அதோட விளைவுகள் இன்னைக்கு பாக்குறாங்கல்ல. ஒரு விஏஓ ஆபீஸ்லயே புகுந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார் இல்லையா? நடந்துச்சா இல்லையா? மணல் கொள்ளையை தடுத்துல ஒரு விஏஓ. அப்ப அரசு அதிகாரிகளும் அச்சத்துல இருக்கிறாங்களா இல்லையா? அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும். பட்டியலின மாணவரை வீடு புகுந்து வெட்டினாங்களா இல்லையா? அந்த மக்களுக்கு எவ்வளவு குறை இருக்கும். இதனாலதான் என்ன இன்னொன்னு சொல்றேன். இப்ப கேஸுக்கு வந்து விலை குறைச்சிருவேன்றாரு. ஐயா 100 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னீங்க. ஒரு சிலிண்டருக்கு ஒரு 100 ரூபாய் குறைக்கணும். மத்திய அரசு எவ்வளவுனா ஏத்திட்டு போட்டோம். அதை நம்ம எவ்வளவுனா குறை சொல்லலாம், போராடலாம். திமுக கூட எல்லாருமே சேர்ந்து போராடலாம். ஆனா 100 ரூபாய் குறைச்சிட்டு போராட்டோம். நீங்க சொன்ன வாக்குறுதி, நான் 100 ரூபாய் குறைப்பேன், நான் மோடி குறைச்சால் குறைப்பேன், நிர்மலா சீதாராமன் குறைச்சா குறைப்பேன்னு சொல்ல. நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் 2021 நான் வந்த உடனே அடுத்த நாளே குறைப்பேன்னு சொன்னீங்க. அந்த 100 ரூபாய் குறைச்சிருங்க. மத்திய அரசை எதிர்த்து போராடலாம், பிஜேபி எதிர்த்து போராடலாம். அது நியாயம். அதே மாதிரி பெட்ரோல் டீசல் 75 ரூபாய் 25 ரூபாய் குறைச்சி 75 ஆக்கிடுவேன். டீசல் 65 ரூபாய் 27 ரூபாய் குறைச்சி இன்னைக்கு 97 ரூபாய் விற்குது. 27 ரூபாய் குறைச்சி நான் 65 ரூபாய் கொடுப்பேன்னு இன்னைக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஸ்டாலின். நான் என்ன சொல்றேன், 2021 பெட்ரோலுக்கு 5 ரூபாய் குறைப்பேன்னு வெறும் 3 ரூபாய் குறைச்சி 2 ரூபாய் பாக்கி வச்சிட்டீங்களா? டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கிறது ஒரு சல்லி காசு கூட குறைக்கல. அது உங்க வரியில குறைக்கிறேன்னு சொன்னீங்க. நீங்க மோடி குறைப்பார் நான் குறைக்கிறேன்னு சொல்லலையே. மத்திய அரசு குறைக்கும், ஒன்றிய அரசு குறைக்கும், நான் குறைக்கிறேன்னு சொல்லியே. எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு கிடைக்கிற மாநில வருவாயிலிருந்து நான் குறைக்கிறேன்னு சொன்னீங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்டோம். 2,30,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க 2019. 2,08,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க 2021. திமுகவுக்கு மட்டுமே 1,74,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க. அப்போ நீங்க ஒரு நயா பைசா குறைக்காம டீசல்ல இன்னைக்கு வந்து நான் 27 ரூபாய் குறைச்சிருவேன்னு சொன்னா யார் நம்புவா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. காமாட்சி நாயுடு, நீங்க ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கலாம்ல. இல்ல பெட்ரோல் டீசல் குறைச்சி காமிச்சிட்டு மீண்டும் நாங்க குறைப்போம்னு சொன்னீங்கன்னா லாஜிக் இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டு நாங்க திரும்ப நடத்துவோம்னா நீங்க லாஜிக் இருக்குது. எதையும் செய்யாம ப்ரூஃப் பண்ணாம திரும்பவும் சொல்றீங்களேன்றார். அதாவது திரு பொன் வில்சன் அவர்கள் பேசுறது எல்லாம் வந்து அடிச்சு பேசினா எல்லாம் நியாயமாயிரும் நினைக்கிறேன். சரி, ஒரு விஷயம் நீங்க இங்க பாருங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், அதே மாதிரி மார்ச் 31ஆம் தேதி வரை பேங்க்ல அந்த பட்டியல் அப்படியே வச்சிருங்களேன் அமைதியா. அவர் என்ன சொல்றாரு, 2021 நடத்துனதே சொல்லலன்றாரு. பாருங்க 2001 நாங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னு சொன்னீங்கல்ல, சொன்ன செஞ்சிட்டு நீங்க திரும்ப சொன்னீங்கன்னா நம்புவாங்க சார். நாங்க நீட் விலக்குல நீங்க சொல்லிட்டு செஞ்சீங்கன்னா பிரச்சனை கிடையாது. எதையுமே செய்யலையே நீங்கன்றார் பொன்வில் சார். நாங்க செய்யணுங்கிற ஆசை எங்களுக்கு, அந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கு, அளவுக்கு அதிகமா இருக்கு. அந்த ஆசையை நிறைவேத்துறீங்களா? ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாங்க, ஆசை அதிகமா இருக்கு. மக்களுக்கு இதெல்லாம் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு. ஒவ்வொரு எலெக்ஷன்ல நீட் கஜானா காலியா இருக்கு. எய்ம்ஸ் எடுத்து வைப்பீங்களா? ஐயா கஜானா காலியா இருக்கு, என்ன செய்ய?
செய்யணும்னு ஆசை இருக்கு, உள்ள நிறைய நிறைஞ்சிருக்கு, மக்களுக்கு செய்யணும்னு. ஆசையை கஜானா இருக்கு, தூண்டுவாங்க. கஜானால காலியா இருக்கு. ஆசையை தூண்டுறீங்க. அதாவது ஆசையை தூண்டுறதுங்கிறது அவருக்கு தெரியும், அது எங்க தூண்டுவாங்கன்னு. ஒரே ஒரு கேள்விதான் அவர் கேட்கறது. நீங்க எல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது, செய்யாமலே திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஆசையை தூண்டுறதுதானே. செய்யத்தானே சொல்றோம், செய்யத்தான் சொல்றோம், சொல்றதான் செய்வோம். கவலையே படாதீங்க, நாங்க செய்வோம். பொன்வில்சன் இப்போ நம்ம ஐயா கூட சொன்னாரு, இப்போ மத்திய அரசு சொன்னார், காங்கிரஸ் எந்த இடஒதுக்கீடு சொல்லியிருக்காங்க தெரியுமா? அவங்க சமூக பொருளாதார ஜாதிவாரி கணக்கெடுப்பு. எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா அது இடஒதுக்கீடுக்கு? ஐயா வந்து இடஒதுக்கீடுக்காக போராடுற ஒரு ஆளு, அதனால சொல்றேன் நான். அதாவது பொருளாதார ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு. இந்த பொருளாதாரன்ற வார்த்தை ஏன் வந்துச்சு காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில்? இப்போ அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சமூக பொருளாதார ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்ப என்ன அர்த்தம்? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு நீங்க ஏன் கணக்கு எடுக்கிறீங்க? அது வந்து மாற்றத்துக்குரியது. இன்னைக்கு ஏழையா இருக்கிறவன் நாளைக்கு பணக்காரன், நாளைக்கு ஏழையா இருக்கிறவன் அதுக்கு அடுத்த நாள் பணக்காரனாவான், சொல்ல முடியாது. ஆனா ஜாதின்றது மாறக்கூடாது. அதனால தான் ஜாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடை சுப்ரீம் கோர்ட்டை அனுமதிச்சுது. ஆனா நீங்க மறுபடியும் பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு போறீங்க, ஜாதி அடிப்படை இடஒதுக்கீடு நசுக்க போறீங்க. ஜாதி இடஒதுக்கீடு எத்தனை வருஷத்துக்கு அந்த திட்டம் வகுக்கும் போது எத்தனை வருஷத்துக்கு கொடுத்தாங்க? ஒன்லி 10 years தான் சொன்னாங்க. அது வந்து அது அரசியல் சாசனத்துல இல்ல, அம்பேத்கர் சொன்னா. அது வந்து பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இடஒதுக்கீடுக்கு தான். வேலை வாய்ப்புல கல்வியில இடஒதுக்கீடு கிடையாது. கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு பாராளுமன்றத்துல அமெண்ட் பண்ணி கொண்டு வந்தது. அதுல வந்து எவ்வளவு காலமாக நீங்கள் இந்த பட்டியலின மக்களையும் மலைவாழ் மக்களையும் எவ்வளவு காலமா அமைக்க வச்சிருந்தோம்? அது வந்து மாற்றத்திற்கு எவ்வளவு காலம் ஆகும்? அவ்வளவு சீக்கிரம் மாறிட முடியுமா? அந்த சமநிலை வர வரைக்கும் ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கும். அப்போ நீங்க பொருளாதார இடஒதுக்கீடு நீங்க மாறலீங்க. அப்போ பிஜேபிக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்ல. இப்ப ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி அதை எப்படி சொல்றீங்க நீங்க? பிஜேபிக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் சொன்னாரு. இப்போ அவர் தானே சொன்னாரு, எவ்வளவு நாளைக்கு ஜாதி அடிப்படையில் கொடுப்பீங்கன்னு கேக்குறாரு. அப்ப என்ன அர்த்தம்? திமுக அந்த குரல்ல இருக்குதா? அந்த குரல் தானே பிரதிபலிக்கிறாங்க. சமூக நீதிக்கான இடஒதுக்கீடு பத்தி பேசுறாங்க. அவங்க பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சவங்களை பத்தி பேசுறாங்க. அவங்க கூட்டு பிரகடனம் தானே இது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது சமூக பொருளாதார ஜாதி வாரி கணக்கெடுப்பு. இல்ல அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அன்னைக்கு நாடாளுமன்றத்துல ரங்கராஜன் அதுக்கு ஆதரவா பேசுறப்போ கனிமொழி எதிரா பேசினாங்க, நாங்க அப்படி செஞ்சிருவோமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இப்பவே எதிர்த்து குரல் கொடுக்க சொல்லுங்க. அவங்க கூட்டணியில தானே இருக்கிறாங்க. அந்த தேர்தல் வாக்குறுதியை காங்கிரஸ் நீக்க சொல்லுங்க. நீக்கினா தானே முடியும். அதே மாதிரி தான் இன்னொரு கொடுத்திருக்காரு, 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ராகுல் காந்தி கொடுத்திருக்காரு. ஆல் காஸ்ட் அண்ட் கம்யூனிட்டிஸ் வில் பி இன்க்ளூடட். பிஜேபி கொண்டு வந்து 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு அதை ஆதரிச்சு தான் ஓட்டு போட்டாங்க காங்கிரஸும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா எல்லா ஜாதிக்கும், அது வந்து உயர வகுப்பினர், இதர வகுப்பினர், இடஒதுக்கீடு இல்லாத வகுப்பினருக்கு பிஜேபி கொண்டு வந்துச்சு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, எல்லா ஜாதிக்குமே வந்து இந்த 10% பொருளாதார இடஒதுக்கீடு பொருந்தும்னா அப்போ வர காலத்துல பொருளாதார இடஒதுக்கீடு தானே மேம்படும். ஜாதி வாரி இடஒதுக்கீடு அடுபடுமா இல்லையா? அது மொத்தமே இருக்கக்கூடாதுன்றது தானே கொள்கையா இருக்கணும் திமுக. அப்போ காங்கிரஸ் உடைய கொள்கை அது இல்லையே. காங்கிரஸ் பொருளாதார அடிப்படையில் எல்லாருக்கும் கொண்டு வருவோன்றாங்களா, பட்டியலினத்திலும் பொருளாதார அடிப்படையில் கொண்டு வருவோன்றாங்களா 10%. அது எவ்வளவு பெரிய தவறு. இதை வந்து நம்ம காமாட்சி நாயுடு ஐயா போன்ற ஆள்கள் கேட்கணும். ஒரு நிமிஷம், எவ்வளவு பெரிய தவறு இது. அவங்க காமாட்சி நாயுடு என்ன சொல்றாரு, மத்தியில் ஆட்சி மாற்றம் நடக்கிறப்போ நாங்க இது எல்லாத்தையும் செஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரணும்ன்ற ஒரு கணக்கை திமுக வச்சிருக்கிறதா காமாட்சி நாயுடு சொல்றாரு. ஆனா பொன்வில்சன் என்ன சொல்றாரு, இவங்களே RSS பாஜகவோட குரலா தானே இருக்கிறாங்க, இவங்க எப்படி செயல்படுத்துவாங்க அப்படின்னு கேட்கிறப்போ திமுக உண்மையிலேயே இதுல என்ன அரசியல் செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? இன்னும் 3 மாசம் கழிச்சு கல்யாணம் முடிச்சு அதுக்கு வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கணும், அப்படி ஆம்பளை பிள்ளை பிறந்தா அந்த பையன் பேரு வெற்றிவேந்தன் அப்படின்னு பேர் சொல்ற வைக்கிறவங்க இவங்க பேசுறாங்களா? ஏற்கனவே போன வருஷம் பிறந்த குழந்தைக்கு பிள்ளை பேர் வைக்காம வச்சிருக்கிறீங்க நீங்க. ஏங்க 520 வாக்குறுதியில எதை சொன்னீங்க, எதை செஞ்சீங்க, அதைத்தான் திரு பொன்வில்சன் கேட்கிறாரு. அப்படி கேட்கிற போது நாங்கள் செய்வோம். எப்போ இருக்கு ஆசை இருக்கு கேட்டா சொல்றாரு அது ஆசை இருக்கு. ஆமா ஆசை இருக்கு, மக்களுக்கு நாங்க ஆசை இருக்குல்ல. 15வது நிதிக்குழு கமிஷன் சொன்னது மத்திய அரசு, அதனால் நாங்கள் 150% உயர்த்தினோம். ஏன் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செஞ்சீங்க? அது மாதிரி 18 கடிதங்கள் மத்திய அரசு மின்சார வாரியம் மாநில அரசு திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருக்கு அனுப்பிச்சு வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டாரு.
52% உயர்த்தல. 1 ஜூலை 1957 மின் பகிர்மான கழகம் உருவாக்கப்படுதுங்க. அப்பையிலிருந்து இப்ப வரைக்கும் 52% எந்த அரசாங்கமும் உயர்த்தல. ஈவன் காங்கிரஸ் அரசாங்கம் கூட உயர்த்தல. ஆனால் நீங்கள் உயர்த்தி விட்டு நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறோம். ஆமா, நீங்க இயேசுநாதர் சிலுவையை 110 கிலோ தூக்கி சுமந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கான்ஸ்டான்டினோபிள் இருக்குது. அந்த மாதிரி நீங்க செஞ்சது போல சாதனைகளா? இல்லை. மக்களுக்கு பணத்தை கொடுக்கறீங்க. பணத்தை 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துட்டு இலவச பயணம் கொடுத்துட்டு நீங்க 35 ரூபாய் டிக்கெட்டை ஏத்திருக்கீங்க. இந்த மக்கள் கேட்க மாட்டாங்க? சாமானியன். ஆமா, ஒரு சாதாரண இங்க பாருங்க, டீலக்ஸ் பஸ்ஸா வருது, சாதா பஸ் வருதுல. காலையில 2 மணி நேரத்துக்கு தான் அந்த சாதா பஸ் வரும். அப்ப அந்த அதுலயும் பெண்கள் அத பாருங்க, உதவி செஞ்சும் அது பயனடையாத மாதிரி நெருக்கத்துல போறாங்க. சில பேசுகள் 18 சர்வீஸ் அடிக்கணும்னா 12 சர்வீஸா குறைச்சிட்டாங்க. இதெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு இவ்வளவு கூட்டம் வருது. அப்ப இவங்களை பொறுத்தளவுல நாங்க செய்வோம், வந்தால் செய்வோம். இல்ல அப்படியே எனக்கு ஒரு ரொம்ப எளிமையா சொல்லிடுங்க. திமுகவை நாடி வரக்கூடிய கூட்டம் எதுக்காக வருது? அதிமுகவினுடைய பிரச்சாரத்துக்கு கூடுற கூட்டம் என்ன பின்னணியில கூடுறாங்க? இதை மட்டும் எனக்கு சொல்லிடுங்க. நாம திரு எடப்பாடி பழனிசாமியே நாட்டுல முதலமைச்சரா இருந்திருக்கலாம். இவ்வளவு வரியை ஏத்தல, 3 லட்சம் கோடி கடன் வாங்கல. ஆனால் இவங்க வரியையும் ஏத்திக்கிறாங்க, கூட்டணியும் நல்லா இருக்கிறோன்றாங்க. ஆனா நாங்க நல்லா இல்லையே, தமிழ்நாட்டு மக்கள் உரிமை பாதுகாக்கப்படலையே, மேகதாது தடுத்து நிறுத்தப்பதற்கு போராட்டம் பண்ணலையே திமுக. அப்ப இவங்க என்னன்னா மோடி எதிர்ப்பு. அதே மாதிரி ஆளுநர் RN ரவிக்கு இவங்களுக்கு சண்டை. இதெல்லாம் வாய்க்கா தகராறு பிரச்சனையா? RN ரவியை இப்ப மத்திய அரசு எங்கிட்ட கேட்டுத்தான் நியமனம் பண்ணணும்ன்றீங்களா? ராஜமன்னார் குழு கமிட்டி யார் போட்டது? கலைஞர் கருணாநிதி போட்டது. 17 வருஷம் மத்திய அரசில் இருந்தீங்களே, அப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஆக ஐயா இன்னைக்கு காமாட்சி நாயுடு ஐயா பேசுறது மக்களுக்கு நல்லது செய்வோம் என்று சொல்றாங்கல்ல, அவங்க செஞ்சது பூராமே கெட்டதுதான். எல்லா விலைவாசி உயர்வு, எல்லா வரி உயர்வு, அதிக கடனை வாங்கி இருக்கிறது திமுக ஆட்சி. அதான் மக்கள் கூட்டம் கூடுது. அப்பா அதிமுக வரட்டும் பாட்டு பேசலாம். பொன்னில்சன், அக்னீஸ்வரன் சொல்லக்கூடிய சில ஃபேக்டர்ஸையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? யாருக்காக இந்த கூட்டங்கள் கூடுது அப்படின்றப்ப அவர் ஒரு கம்பேரிசனை முன்வைக்கிறார். திமுகவுக்காக கூடக்கூடிய கூட்டமும் அதிமுகவுக்காக கூடக்கூடிய கூட்டத்தினுடைய பின்னணியை பத்தி பேசுறப்போ ஒட்டுமொத்தமான அதிருப்திகளை திமுக மேல உருவாகி இருக்குதா? ஆமா, எப்படின்னா கூட்டம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பரவலாக 2 கட்சியும் தமிழ்நாட்டில் ஆளுமை மிக்க கட்சிகள். அதனால் ஓரளவுக்கு கூட்டம் வரும், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா தலைமுறையாக இந்த கட்சியை தான் நான் இருக்கிறேன் அப்படின்ற கூட்டம் வரும். ஆனால் உள்ளுணர்வோடு, ஒரு வெறியோடு, ஒரு எதிர்பார்ப்போடு நிற்கிற கூட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயாவுடைய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரியும். ஒரு ஃபேக்டர் முன்வைக்கிறார். என்னன்னா, நீங்க விலைவாசியை உயர்த்திட்டீங்க, அதிக பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை உயர்ந்துருச்சு, வரியை உயர்த்திட்டீங்க, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. இது எல்லாமே திருவாளர் வெகுஜன மனசுக்குள்ள போயிடுச்சா? 100% இருக்கும். இன்னைக்கு வாடகை 8,000 ரூபாய் இருந்த வாடகை 12,000 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ எல்லா இடத்துலயும் 12,000 இருந்த வாடகை 15,000 ஆயிடுச்சு. வாடகைக்கு இருக்கிற வலி வேதனையும் இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும். காரணம் என்னன்னா, சொத்து வரியை உயர்த்தியாச்சு, மின்சார கட்டணத்தை உயர்த்தியாச்சு, குடிநீர் வரியை உயர்த்தியாச்சு. இத்தனையும் உயர்த்தின பிறகு அவன் வாடகை என்ன செய்யிட்டான்? ஒரு வருஷம் பொறுமையா பார்த்தான். ஒரு வருஷம் பொறுமையா பார்த்த உடனே அடுத்த ஒரு ஐயா நீங்க 1000 ரூபா கூட கொடுங்க, 2000 ரூபா கூட கொடுங்க, இல்ல காலி பண்ண உடனே 4000 ரூபா கூட வச்சிடறான் வாடகை. அவனும் என்ன செய்ய முடியும்? வீட்டு ஓனரும் என்ன செய்ய முடியும்? இவங்க அபரிதமா இந்த மாதிரி ஏத்துனாங்கன்னா அப்போ எப்படின்னா, விலை ஏற்றுது எப்படின்னா இதயத்தை வருடி கொடுக்குற மாதிரி இருக்கணும், அந்த வலி இல்லாத இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்க ஆணி அரைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது இதயத்துல. அப்படிதான் வலி ஏற்றம் இருக்கணும். வரி ஏற்றம் என்றாலும் விலை ஏற்றம் என்றாலும் ஒரு அரசாங்கம் பாமரனை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். அதுதான் அங்க. ஆனா இந்த அரசாங்கம் வந்த உடனே ஒவ்வொன்றுத்திலையும் இந்த மாதிரி விலை ஏத்திட்டு அதுக்கு நியாயம் வேற கற்பிக்கிறாங்க. என்ன நியாயம் கற்பிக்கிறாங்க? ஆமா, என்னன்னு கேட்டா, நீங்க உதய் திட்டத்துல கையெழுத்து போட்டீங்க, அதனால நாங்க மின் கட்டணத்தை ஏத்தினோம். உதய மின் திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஐயா கையெழுத்து போட்டது 2017. இல்ல, எனக்கு தெளிவா சொல்லல. எனக்கு கேட்கறது கேள்வி, இது எல்லாம் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிடுச்சான்றது தான். 100% ரீச் ஆயிடுச்சு. எப்படி சொல்றேன்னா, அந்த நிலுவைத் தொகை, டான்ஜெட் நிலுவைத் தொகையில 75% கட்டணும்னாங்க. 75% ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 30,000க்கு 22,000 தான் ஏத்துக்கோன்னு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. அந்த கண்டிஷனுக்கு ஒத்து வந்ததால அதுல கையெழுத்து போட்டாங்க. அடுத்து என்னன்னா, மாதம் மின் கட்டணத்தை நிர்ணயிக்கணும். மாதம் மின் கட்டணம் எடுக்கிறது இல்ல,
மாசம் விலைவாசி ஏற்றம் இறக்கம் இருக்கும், மின்சாரம் பெட்ரோல் மாதிரி. அப்படி அந்த உதய திட்டத்தில் இருந்துச்சு. அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி, அதையும் ரத்து பண்ணாங்க. அதனால அதுல கையெழுத்து போட்டாரு, நிலுவைத் தொகையும் கொடுப்போம்னு சொன்னதால. ஆனா அதுக்கப்புறம் 3 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. 2021 2017 இருந்து 3 வருஷம் ஒரு நயா பைசா விலையை ஏற்றவில்லை நமது எடப்பாடி பழனிசாமி. இத்தனைக்கும் கொரோனா காலம் வேற வந்துச்சு, ஒரு நயா பைசா அரசாங்கத்துக்கு வருமானம் கிடையாது. அப்ப கூட மின்சார கட்டணத்தை உயர்த்தல. 18 கடிதம் மத்தியில இருந்து போட்டாங்க மின்சார வாரியத்திலிருந்து, தயவு செய்து விலையை உயர்த்துங்கன்னு. முடியாது, உனக்கு என்ன வேணுமோ நிலுவைத் தொகை அதை நாங்க கூட தயாரா இருக்கிறோம், ஆனா நாங்க மக்களுக்கு உயர்த்த மாட்டேன்னு உயர்த்தவே இல்லை. நீங்க கம்பாரிசன் ரொம்ப சரியான கம்பாரிசன். இவ்வளவு செஞ்சுட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நாங்க திரும்ப செய்வோன்ற இடத்தை நோக்கி திமுக நகர்ந்திருக்குது? அவங்களுக்கு வந்து எப்படின்னா அதிகார ஒரு நம்பிக்கை, அதிகாரம் கையில் இருக்குது அப்படின்ற நம்பிக்கை, இன்னொன்று கட்டமைப்பு நமக்கு இருக்குது அப்படின்ற நம்பிக்கை, பணபலம் நமக்கு இருக்குது அப்படின்ற நம்பிக்கை. இதெல்லாம் மீறி ஒரே ஒரு நம்பிக்கை தான், மிகப்பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு. அதாவது எதிர புலி இருக்குது, அதுக்கு யார் யார் பயப்படுறீங்க எல்லாம் வந்து என் மேல படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் எதிரை பாஜக மோடி என்று ஒரு பூச்சாண்டியை காட்டி அத்தனை பேரும் என் மேல் வந்து படுத்துக் கொள்ளுங்கன்ற மாதிரி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு 90 லட்சம் சிறுபான்மை ஓட்டை கவருவதற்காக இவர்கள் போடுகிற நாடகம். பேசலாம். நீங்க வந்து சிறுபான்மையினர் ஓட்டை கவருவதற்காக ஒரு நாடகம் போடுறீங்க, அந்த நாடகத்தை மக்கள் ஏற்க மாட்டாங்க அப்படின்றாரு சார். சிறுபான்மை மக்கள் எங்களோட தான் சார் இருக்காங்க. எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? எந்த நம்பிக்கைன்னா எங்களுக்கு கூட தான் இருக்காங்க. ஏதோ 1-2 இப்ப திண்டுக்கல்ல ஒரு கேண்டிடேட்டை அவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நியமிச்சிருக்காங்க. அவரை பத்தி நல்ல மனுஷன் தான், இல்லைன்னு சொல்லல. நான் கேட்கறது, விலைவாசியை உயர்த்திய பிறகு வருமான அந்த விஷயங்களை உயர்த்திய பிறகு, பால் உயர்த்திய பிறகு திமுகவை மக்கள் ஆதரிப்பாங்க. ஈபிஐ பொறுத்த மட்டும் இவங்க காலத்திலேயே வந்து அவன் லெட்டர் மேல லெட்டர் எழுதி ஆப்பு வச்சுக்கிட்டே இருந்தான் மத்திய அரசு. ஆனா அதை துணிவா எதிர்கொள்ளல. இவங்க காலம் தாழ்த்திக்கிட்டே வந்தாங்க. நாங்க வந்து காலம் தாழ்த்தோம். ஏன்னா அவங்க கூட்டணி கட்சியா இருந்ததுனால விட்டு வச்சான், நாங்க எதிர்கட்சியா இருந்ததுனால எங்களை இமிடியேட்டா கொடுக்கணும், இல்லைன்னா நாங்க கட் பண்ணுவோம்னு சொல்லி அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. ஆகையினால நாங்க அதை ஒத்துக்க வேண்டிய கட்டாயம் சொல்லி அது பொது தெரியும். சார் பாஜகவை எப்படி சார் ஒன்றிய அரசை எப்படி எதிர்க்க முடியும்? எதிர்த்திருக்கீங்க நீங்க, அப்படிதானே சொல்றீங்க? அப்படி எல்லாம் எதிர்க்கக்கூடிய வலுவான துணிவு திமுக இருக்குன்னு சொன்னது பொய்யா? திமுக இருக்கு வளர்க்கலாம், ஆனா சட்ட ரீதியா பண்ண முடியாது. எதிர்த்து பேசியிருக்கிறாங்க. இங்க பாருங்க, மின்சார திட்டத்தை வந்து இங்க கொண்டு வர முடியல, விலைவாசிய உயர்வை கொண்டு வர முடியல, எல்லாத்தையும் வலுவா எதிர்த்தது அதிமுக தானே. நீங்க ஒத்துக்கிறீங்களா? முடியல பாருங்க, அதிமுக ஒண்ணு எதுக்கல, தள்ளி போட்டாங்க, அவ்வளவுதான். தள்ளி போடுறது கூட உங்களால முடியும். எங்களால ஏற்கனவே அவங்க ஒரு 3 வருஷமா தள்ளி போட்டாங்க. நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் காமாட்சி, எங்களால முடியலன்றீங்க. முடியாத ஒரு அரசாங்கமா தானே திமுக இருந்திருக்கீங்க, மக்களை ஏமாத்திருக்கீங்க. எங்கள்கிட்ட பொருளாதாரம் இவ்வளவு சீர்கேடா இருக்கும்னு நாங்க நினைக்கல ஐயா. நாங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி தான் தெரியுது, இப்போ கஜானா சுத்தமா காலியா கிடக்கு, கடன்ல இருக்கு 5 லட்சம் கோடி. அப்பதான் தெரியுது. ஆமா, உண்மையதான் சொல்றோம், இல்லாததா சொல்லலையே, உண்மையத்தானே சொல்றோம். அந்த வாயால கதை சொல்றது, வாயால நாங்க சொல்ல, வாயால இப்ப ஏற்கனவே ஒருத்தர் இருக்காரு மோடிஜின்னு, அவர் தான் வாயில வட சொல்றாரு. ஆமா, டப்பு டொப்பு கொடுக்குறாரு. அவரெல்லாம் போக சொல்லுங்க சார். இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க எடப்பாடி ஐயா இருக்கிறதுனால அவரை கொஞ்சம் விட்டு வச்சோம். இப்ப எடப்பாடி ஐயா இல்ல, இப்ப நாங்க கல்வி ஊத்துறோம், சரியா? ஆகையினால இந்த தேர்தலோட பாரதிய ஜனதா கட்சியும் அதோட கூட்டணி சேர்ந்திருக்க டாக்டர் ஐயாவும் காணாம போயிடுவாங்க, கவலைப்படாதீங்க. ஆனா அடுத்த எதிர்கட்சியா இங்க இருக்கக்கூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரும். ஆகையினால நமக்கு வந்து நம்ம சகோதரர் கட்சிகள் தான். அடுத்த எதிர்கட்சியா வரும்னா எப்படி, எதை சொல்றாரு? எந்த அர்த்தத்துல சொல்றீங்க? எந்த அர்த்தத்துல? அடுத்து அந்த அதிமுக எதிர்கட்சி வருன்றீங்களா? எதை வச்சு, எப்படி, எந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல 2ஆம் இடத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட சொல்றீங்க நீங்க? அதுதான் நாடாளுமன்ற அளவில் எதிர்கட்சியா வருவாங்கன்றீங்களா? 40 இடமும் அதிமுகவுக்கு தான் சொல்றீங்க. அகில இந்திய அளவுல அதிமுக எதிர்கட்சின்னா 40 இடமும் தமிழ்நாட்டுல அதிமுகவுக்கு சொல்றீங்க. நல்ல பேச்சு உண்மை இருக்கு சார். நீங்க தான் சொல்றீங்க. நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல எங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்த இடத்துல அவங்க
வருவாங்கன்னு சொல்றேன். இப்ப அதான் இருக்கு. எப்படி சொல்றீங்க அது? அதுதான் இப்ப அதிருப்தி இருக்கிறப்ப எப்படி வரும்? இல்ல சார், 4ஆம் தேதி ரிசல்ட் வரட்டும் பாருங்க. அதிருப்தி என்ன அதிருப்தி? எந்த வீட்டுல அதிருப்தி இல்ல? யாருகிட்ட அதிருப்தி இல்ல? எல்லா மனுஷன்ட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். அதையும் மீறி தான் மக்கள் வாக்களிப்பாங்க. நாங்க வெற்றி பெறுவோம். 40 தொகுதியில் நாங்க அதிமுகவுடைய வெற்றிக்கு பிரகடனத்தை வச்சிட்டீங்க. நன்றி. பாப்போம், மீண்டும் பாப்போம். வரலாம். அக்னீஸ்வரன் இறுதி கருத்து. எங்கதான் அதிருப்தி இல்லை அப்படின்னு மக்கள் பயங்கர அதிருப்தி இருக்கிறாங்கன்றது ஐயாவுக்கு தெரியாதா என்ன? இப்போ திமுக பிரச்சாரத்துக்கு எப்போ போறாருன்னு தெரியல, போய் பார்த்தா கண்கூடா தெரியும். 2 மடங்கு கூட்டம் அதிமுகவுக்கு பெருகி வந்திருக்கிறதுன்றதை ஐயா பார்க்கல. இப்போ நான் என்ன கேட்குறேன், லூர்து பிரான்சிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஓவை அரசு அலுவலகத்தில் வெட்டி கொண்டார்கள். ஏற்கனவே அவர் மனு கொடுத்திருக்காரு, எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி. ஒரு விஓவை உங்களால பாதுகாக்க முடியல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஓக்கள் எல்லாம் எங்களுக்கு துப்பாக்கி வைத்துக்கொள்ள அனுமதி கொடுன்னு சொல்லி ஒருத்தரை பாதுகாத்திருந்தா இன்னைக்கு தேவையில்லையே. எல்லாரும் இன்னைக்கு கேட்கிறாங்க. 2வது, இவர் சொல்றாருல, நாங்க வந்து எந்ததுமே நடத்தலை, நாங்க கரெக்டான ஆட்சி, மக்கள் அதிகாரம் எங்கிட்ட நம்பி கொடுத்துருக்குறாங்க அப்படி சொல்றாங்கல்ல. கேட்கிறேன், நீங்க தானே ஜாஃபர் சாதிக்கு வந்து பதவி போட்டு கொடுத்தீங்க, இப்ப பம்புறீங்க. நாங்க ஒண்ணும் பம்பலங்க, நாங்க ஒண்ணும் பம்பல. இங்க பாருங்க, மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. சும்மா அந்த கதையெல்லாம் விடாதீங்க. அயலக பணி போட்டுச்சு, அதிமுகவை போட்டுச்சு. இங்க பாருங்க, நிரந்தரமா நீக்குறீங்க. அப்படின்னா ஏன் செந்தில் பாலாஜி நீக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப செந்தில் பாலாஜி செய்த 6 கோடி குற்றத்தை, 6 கோடி ரூபாய் குற்றத்தை விட இது பல்லாயிரம் கோடி. அதனால உடனே நீக்கிட்டாங்க. ஐயோ இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்றாங்க. அது மாதிரி மின்சார கட்டணத்தை இவங்க ஏத்தாம போயிட்டாங்க, அதனால நாங்க ஏத்தணும். நான் கேட்கிறேன், அதிமுக ஆட்சியில ராமநாதபுரம் உப்பூர் திட்டத்தை, மின் திட்டத்தை கொண்டு வந்தாங்களே, நீங்க செஞ்சு முடிச்சீங்களா? அத்திக்கடவு அவினாசி திட்டம் 90% முடிஞ்சிருச்சு, நீங்க திறந்து வச்சீங்களா? அது 100 ஏரி திட்டம் சரபங்கா அது முடிச்சிட்டீங்களா? அப்ப எதையுமே செய்யாமல் வெறுமனே மோடி எதிர்ப்பு, திராவிட மாடல், சமூக நீதி இது பேசினால், எங்க சொத்து வரி நான் 600 ரூபாய் கட்டிட்டு இருந்து இப்ப 6000 கட்டுறேன். சரி, சமூக நீதி சொன்னா என்ன ஆக போகுது? இல்ல இறுதியா இப்போ 3 வருஷமா இவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க? இவங்க வந்து அதான் சொல்றேன், என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நல்ல கூட்டணிய வெளியில போக விடாம காலை பிடிச்சுக்கிட்டாங்க. நீங்க தான் இருக்கணும், நீங்க தான் இருக்கணும். ஆனாலும் மக்கள் அதை நம்ப தயாரா இல்ல. கூட்டணி நிறைய இருக்கும், ஆனா மக்கள் ஆதரவு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இல்ல நீங்க சொல்றதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் எனக்கு சந்தேகத்துல தான் கேட்கிறேன் நான். இந்த 3 வருஷமா பாஜக எதிர்ப்புன்றத பயங்கரமா பேசுறாங்க, வலுவா எதிர்க்கிறோம் அப்படின்றாங்க. இன்னொன்னு, ஆளுநருக்கு எதிராக வலுவா எதிர்க்கிறோம் அப்படின்றாங்க. அதுக்கு நேர் எதிராக பார்க்கிறப்போ மக்களுக்கு பயங்கரமான பல துரோகங்கள் செய்யப்பட்டிருக்குது. நீங்களே குறிப்பிட்ட மாதிரி அடிப்படையான எந்த கட்டமைப்பையும் செய்யாம ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஆளுநர் எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இந்த அரசியல் மட்டுமே இந்த தேர்தலில் திமுக கை கொடுத்துருமா? வெறும் விளம்பரத்தாலே வளர்ந்த மனிதர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவிற்கு பிறகு, அண்ணா ஒரு மூக்குப்பிடியை வச்சுட்டு சாப்பிடாமலாம் பேசி 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 இந்த இயக்கத்தை உருவாக்கினார். ஆனால் இவர்கள் வந்ததுக்கு பிறகு ஜாஃபர் சாதிக்கு பதவி கொடுக்குறாங்க. இப்ப அண்மையில உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்னன்னா, மணல் கொள்ளையில நீங்க லூர்து பிரான்சிஸ் தான் இழந்துட்டீங்க விஓவை, நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாரும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு போகணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு. அப்போ நீங்கள் எதையுமே செய்ய முடியவில்லை. நீங்க அமலாக்கத்துறைக்கு தான் நீங்க போகணும். யாரு? மாவட்ட ஆட்சியர்கள். அந்தந்த குறிப்பிட்ட இதுல நீங்க எல்லாம் நீ எடுத்துக்கோ, நீ எடுத்துக்கோ, எதை வேணாலும் எடுத்துக்கோ அப்படி சொன்னாங்க. பாத்தீங்களா? நீ ஏன் கொடுத்தன்னு உச்சநீதிமன்றம் விசாரிக்க சொல்லியிருக்கு. 2வது, கொரோனாவை பத்தி நீங்க பேசலாமா? கொரோனாவை நான் தடுத்துடணும். 40,000 கோடி தமிழக அரசுக்கு வருமானமே இல்ல, ஆனா ஒதுக்குச்சு. அந்த 40,000 கோடியில நீங்க வந்து இலவசமா வந்து அம்மா உணவகம் இயங்குச்சு. இப்ப அம்மா உணவகத்தை எல்லாம் இழுத்து மூடிட்டு வர்றாங்க. சரி, கலைஞர் உணவகம் ஆரம்பிச்சிங்களா? அதாவது இருக்கா? அப்ப கலைஞர் உணவகம் இல்ல, அம்மா உணவகம் இயங்கல. இவர்கள் ஏழைகள் வயிறு எரியதை பற்றி இவர்கள் கவலைப்படவில்லை. அதனால இந்த அரசு, நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இருந்திருக்கலாம் என்றுதான் எல்லாரும் நினைக்கிறாங்களே ஒழிய, இந்த ஒப்பீடுகள் எல்லாம் தனி மனிதனுக்கும் பொருந்தும் சார். இதைத்தான் நாங்க கேட்கிறோம், மக்கள் அதைத்தான் கேட்கிறாங்க. என்னன்று முடிவெடுப்பாங்க. மக்கள் முடிவு மக்கள் கையில் இருக்குது. அந்த ஒற்றை விரலால் அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் 3 பேருக்கும் நன்றி. மற்றொரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.